நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூலிகை மருத்துவம். நாய் கடிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாய் யாரை எப்போ கடிக்கும், எந்த நேரத்தில் கடிக்கும் யாருக்குன்னு தெரியாது. கொஞ்சம் நம்ம போகிறவங்க உஜாராக தான் இருக்கணும். எத்தனை தான் உஜாராக இருந்தாலும் வீட்டில் வளர்க்குற நாயோ தெரு நாய்களோ ஏதோ ஒரு நம்ம கடிச்சிடும். அதிகம் கடிக்கிறதுல வீட்டில் வளர்க்குற நாய் தான். தெரு நாய் கூட கொஞ்சம் கம்மி தான். வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்க நாய் தான் ஏதோ தப்பு தவறி அவங்க வீட்டு பக்கமாக போயிட்டோம்னா உடையாந்து கடிச்சிடும். அது மூலம் பலவிதமான அதை சரியான ஒரு மருத்துவம் பார்க்காவிட்டால் அதனுடைய விஷத்தன்மையானது கொடுமையாக இருக்கும். ஆனால் இதுக்கு அரசு மருத்துவமனையில் ஊசிகளாக இருக்குது, நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் சொல்கிறதும் ஒரு சரியான ஒரு மேப்பூசு மருந்தாக சொல்கிறேன். நாட்டு வெங்காயத்தையும், அதாவது சின்ன வெங்காயத்தையும் பிரண்டையும் சமன் அளவு எடுத்து மை போல் அரைத்து அதான் கடித்த இடத்திலே வைத்து அதை மேலே ஒரு வெற்றலையும் வைத்து துணியால் கட்ட வேண்டும். நான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும்னா 3 நாள் அதுமாரி 3 நாள் கட்டி வந்தால் நாய் கடி விஷம் இறங்கும். இது ஒரு எளிமையானது, எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடியது தான். நம்ம சின்ன வெங்காயம் அதுவும் கிடைக்கும். பிரண்டை செடி எல்லா இடத்தையும் இருக்கக்கூடியது தான், அதுவும் எடுத்துக்கோங்க. வெத்தலையும் இருக்கும், நல்லா ஒரு 2 வெத்தலை கூட எடுத்து வச்சு அது மேலே வச்சு இது ரெண்டையும் முதல்ல அரைச்சிக்கிங்க. அரைச்சி வச்சு சாந்து மாரி அரைச்சி வச்சு வெத்தலையில் வச்சு அது மேலே வச்சு நீங்கள் கட்டணும். பிரண்டையும் நாட்டு வெங்காயத்தையும் பிரண்டை செடியும் சமன அளவு எடுத்து மை போல் அரைத்து வைத்து அது மேல் அதான் ஒரு வெற்றிலையும் வைத்து அது மேலே ஒரு துணியால் வச்சு கட்டணும். நீங்கள் கட்டி வந்ததுமாரி தொடர்ந்து 3 நாள் கட்டி வந்தால் நாய்க்கடியினால் ஏற்பட்ட தொல்லைகள் அந்த விஷம் அது மூலிமா இழுத்துரும். தேவைப்பட்டால் ஒரு வெத்திலையை கூட நீங்கள் சேர்த்து கூட என்ன பண்ணும், அதுலேயும் கூட அரைக்கும் போது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா வெத்திலையும் ஒரு விஷத்தன்மை நீக்கக்கூடிய தன்மை கொண்டது தான். வெத்திலை ஆனால் வச்சு மேலே கட்டணும். இதுமாரி தொடர்ந்து நீங்கள் 3 நாள் கட்டிட்டு வந்தீங்கன்னா நாய்க்கடியோடைய விஷம் இறங்கிடும். நீங்கள் தேவைப்பட்டால் ரொம்ப அதனால் எந்த தொல்லைகள் இருந்தால் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் இலவசமாக உங்களுக்கு ஊசியெல்லாம் கிடைக்குது, அங்கே கூட போட்டுக்கொள்ளுங்கள். இதுவும் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா சில பேர் ஊசி போட்டும் திரும்ப அதனோட தொந்தரவுக்கெலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி உள்ளவங்க திரும்ப அந்த தொந்தரவுகள் இருந்தால் இதை பயன்படுத்துங்க. குறைஞ்சபட்சம் 6 மாதம் வரைக்கும் நாய்க்குடைய விஷம் தீர்ற வரைக்கும் அசைவத்தை கறி வகையை தொடக்கூடாது. அப்படின்னா தான் உங்களுக்கு முழுமையாக குணமாகும். இதனால் அப்படி சாப்பிட ஆரம்பிச்சுன்னா உயிருக்கே ஆபத்து உண்டாகும். அதனால் பார்த்து பயனடைங்க. நன்றி, வணக்கம்.